கலிமான் வந்து மூர்க்கத்தனமா ஆவேசமா பேசுறதை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில துணை அந்த தேசிய துணைத் தலைவர் வந்து ஜெபசரவணன் வந்து சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து சொன்னாரு, இது தவறான அரசியல், தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போறத சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து யார் அவரு? ஜெபசரவணன் இல்ல, அவர் யாருன்னு கருணா கட்சி இலங்கையிலிருந்து வந்திருந்தாரு. கருணா கட்சியுடைய மாநில துணை தேசிய எங்க ஐயா கேட்போம். ஐயா அப்படி ஒருவர் இருக்கிறதா நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இப்போ பேரையே நான் இப்போ கேள்விப்படுறேன். பத்தியில இது யாருன்னு தெரியுதுல்ல? இது யாருன்னு தெரியுதா? இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம். ஜெபசரவணன்றவர் இலங்கையை சேர்ந்தவர் இல்லைங்களா சார்? இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோண்டு அவர் தன்னை கடவுச்சிட்ட காட்டிட்டு அது இருக்க இது இலங்கையை சேர்ந்தவர்ன்றா போல அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன இல்ல இல்ல, தவறான அரசியல் கொண்டு போறதா அவர் இதுல 31 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாத தவறா கொண்டு போறேன்னா சரியா கொண்டு போறேன்னான்ட்டு நீ உங்களோட பதில் அவ்வளவுதான். கருணாவே இன்றைக்கு மக்கள் அங்கே கணக்கெடுக்க இல்லை. அவற்றை கட்சியில் இருக்கக்கூடிய இவர் ஒருத்தர் அப்படி பேரே உண்மையில நான் இப்போ இன்றைக்கு தான் நீங்கள் சொன்னது இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன். அவ்வளோ முன்னாடி அம்மா காவேரி அவங்க வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு அதில் நாம் தமிழர் கட்சி வந்து இளைஞர்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய உணர்வுகளையும் வியாபாரமாக பண்ணுறாங்க. அவருடைய பையனோட மரணத்தை வச்சு வெளிநாடுகளில் காசு வாங்கிக்கிறாங்க. அவங்க நிறையா போஸ்ட்லாம் போகிறாங்க. குடும்பத்துக்கும் எனக்கு அம்மா அவ்வளோதான், விட்டுருங்க. வேற ஏதாவது இல்லை, போட்டி தொடர்ச்சியாக போட்டிட்டு தானே இருக்காங்க. இப்போ எங்கள் ஐயா இருக்காங்க, போட்டிடுறாங்க. எங்கள் ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க. தமிழகத்தில் வந்து கல்வி வந்து காவி மயமாகல, கலைஞர் மயமாகல ஒரு விமர்சனம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மூன்று உரிமை வந்து பாடத்திட்ட வச்சு என்ன பதில் சொல்றது தெரியலையே. வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கலைஞர் மயமான, காவி மயமான, தமிழ் மயமான திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது, பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான். அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாள் தான். ஆட்சிக்கு வந்தா கலைஞருடைய வரலாறு எதுவுமே வந்து பாடப்புத்தகத்துல இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு அமைத்தால் இது போல நடவடிக்கை எடுக்குமா, இல்ல பிரபாகர் இவர்களுடைய வரலாறு எதுவும் அதில் இணைக்கப்படுமா? அதுக்கான நாங்கள் வந்தால் எங்கள் இன வரலாறு தான் இருக்கும். திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு இருக்குது. அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க.